அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாதுஹு. போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, போர்வையை நாம தான் போர்த்திக்கிட்டு தூங்குறோம். காலையில் ஃபஜ்ருக்கு நாம் எழுந்திருக்கிறதே கிடையாது. நம்மளை தான் அல்லாஹ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இரவில் தொலை எழுந்து நிற்பீராக. நாம் இந்த இரவு வணக்கம், நள்ளிரவு வணக்கத்தை எழுந்திரிச்சு நின்று நாம் தொழணும். அதாவது தஹஜ்ஜுடைய வேலையில் எழுந்திரிச்சு நம்மளை தொழ சொல்கிறாங்க. நாம் ஒரு 2 ரக்காயத்து ரொம்ப சிறிய அளவுக்கு, இந்த சிறிய நேரம் அல்லாஹ்க்காக நாம் அந்த நேரத்தில் நாம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம், அந்த கொஞ்ச நேரத்துலேயும் இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் அந்த கொஞ்ச நேரத்துலேயும் இன்னும் பாதி நேரம் நம்ம தொழுதா போதும். ஒரு 2 ரக்காயத்து குல்ஃபுல்லாஹு சூரா ஓதி தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுறதுக்கு ஒரு நிமிடம் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு ரொம்ப சிறிய அளவுக்கு அல்லாஹுவை நினைக்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்காவது நீங்கள் நினச்சி பாருங்க அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க. நிச்சயமாக இரவில் எழுந்திருப்பதானது மனம், நா, செவி, பார்வை ஆகியவற்றை ஒருமுகப்படுத்துவதில் அது மிக வலிமையானது, இன்னும் சொல்லால் மிக்க நேர்த்தியானது. அதாவது இன்ன நாஷி அதல் லைலிஹிய அஷத்து வத் அவ் வ அக்வமு கீழன். என்ன அப்படின்னா, நம்ம நிறைய இடத்துல இப்போ நம்ம கேள்விப்படுறோம், நம்மளுடைய லைஃப்பில் நம்ம சக்ஸஸிவாக இருக்கணும், நிறைய காசு சம்பாதிக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹெல்த்து, மைண்டு இது எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நாம் அந்த விஷயத்தையே, அந்த பாசிட்டிவான விஷயத்த நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும். நெகட்டிவான தாட் நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு கடன் இருக்கக்கூடாது, கடன் இல்லாமல் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, எனக்கு கடன் இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. கடன் அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம நிறையா இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு பாசிட்டிவாக நினைக்கணும். அதுவும் எந்த நேரத்தில் நம்ம நினைக்கணும் அப்படின்னா, அந்த நைட்டு டைமில் 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டயத்தில் தான் நம்ம அதை திங்க் பண்ணணும். அந்த பாசிட்டிவான விஷயத்தை நம்ம திங்க் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டைமில் நம்ம நினைக்கக்கூடியது கன்ஃபார்மாக நடக்கும் அப்படின்னு இப்போ நிறைய பேர் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறாங்க. அதுக்காக நிறைய கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க. நிறைய நம்ம மோட்டிவேஷன் வீடியோ எல்லாமே பார்த்துருப்போம். அதை பார்த்து சில பேர் அந்த டயத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அந்த டயத்தில், அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய நா, செவி, பார்வை இது எல்லாமே, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன், நம்மளுடைய வலிமை எல்லாமே அதிகரிக்கும். அது எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக உமக்கு பகலில் நெடிய வேலை இருக்கிறது. அஃப்கோர்ஸ் அதானே, எல்லாருக்குமே பகலில் ஃபுல்லாக வேலை இருக்குது, வேலைன்னு ஓடிடுறாங்க. 5 வேளை தொழுகையும் கன்ஃபார்மாக தொழ முடியல. சிலர் கட்டாயம் தொழுதாகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணவங்க, நம்ம வேலைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, தொழுகையை கரெக்டாக கடைப்பிடிச்சிடுறோம். ஆனால் சில பேரால் சுச்சுவேஷன் காரணத்தினாலையும் சரி, நாம் அந்த மைண்டில் அந்த ஃபிக்ஸ் பண்ணுற விஷயத்த கரெக்டாக நம்ம அப்படி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நம்மளுடைய மைண்டோட விஷயத்தில் நாம் கான்சன்ட்ரேட் பண்ணாததுனால நாம் 5 வேளையும் கரெக்டாக தொழுறதில்ல. ஆனால் இந்த வேலையில், இந்த தஹஜ்ஜுடைய வேலையில் எழுந்து நாம் தொழுதோம் அப்படின்னா அவ்வளோ பரக்கத் இருக்குது. அது மூலயமா நமக்கு அவ்வளோ நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ் தான் கிழக்கு திசை, மேற்கு திசை ஆகியோடைய ரப்பு ஆவான். ஏன்னா நம்மளை படைத்த ரப்பு அல்லாஹ் தான். அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே கிடையாது. அது எல்லாமே தெரிஞ்சு நம்மளை படைத்த ரப்புவை நாம் வணங்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் இந்த வேலையில் எழுந்திரிச்சு வணங்குங்க. அப்படி வணங்குனீங்கன்னா நீங்கள் வணங்கின நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹுடைய அன்பும் உங்களுக்கு கிடைக்கும், இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான ரஹமத்தும் ரிசுக்கும் கிடைக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுடைய மைண்ட், உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, வஸ்பிர் அலாமா யகூலூன வஹஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலன். அவர்கள் சொல்வதின் மீது நீர் பொறுமையுடன் இருப்பீராக, இன்னும் அவர்களை அழகான வெறுப்பாக வெறுத்து ஒதுக்கிவிடும். அதாவது இப்போ சில பேர் சொல்லுவாங்க, அப்பெல்லாம் கிடையாதுப்பா, நீங்கள் அதெல்லாம் பிலீவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரிலாம் சில பேர் பேசுவாங்க. அவங்க பேசுகிறத நீங்கள் இல்லைப்பா,
இதுதான் அல்லாஹ் ஒருவனே அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம், நாம் நம்புகிறோம், நாம் அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம். ஆனால் அதுக்காக அவங்க மேலே வெறுக்க வேணாம். அந்த வெறுக்கிறத கூட அழகான வெறுப்பாக வெறுத்து ஒதுக்கிவிடும். அவங்கள ஒதுக்கி வச்சுருங்க. அவங்க மேலே நீங்கள் கர்ஜி வச்சுக்கிட்டு எதுவும் இருக்க வேணாம். ஓகே, அவங்க அப்படி சொல்கிறாங்களா, அவங்க சொல்லிட்டு போட்டோம். அவங்க சொல்கிறதுக்கான தண்டனையை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நாம் அவங்களுக்கு இது வேணும், இப்படி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க. அடுத்ததாக, உலக சுகங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் பொய்ப்பிப்போரையும் நீர் விட்டு விடுவீராக. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்காங்க. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறது மட்டும் நிலை கிடையாது. இங்கேருந்து நாம் மறு உலகத்துக்கு போயாகணும். அதுக்கு நமக்கு என்னென்னா நம்ம செய்ய முடியும், நம்மளால் முடிஞ்ச நன்மைகள் என்ன செய்ய முடியும், என்னென்ன தீமைகளிலிருந்து நம்மளுக்கு சில விஷயம் நம்ம தெரிஞ்சு செய்வோம் தப்பு, சில விஷயங்கள் தெரியாமல் செய்வோம். ஆனால் நம்மளுக்கு தப்புன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கோம், அல்லது நம்ம அந்த தப்பு செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு நம்ம தப்பு தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். அப்படிப்பட்ட விஷயத்துலேருந்து நாம் விலகிக்கணும். அதை விட்டுட்டு இந்த உலகத்தில் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் அல்லாஹ்வால். ஆனால் நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அந்த என்ஜாய்மெண்ட்டில் தப்பு இல்லாமல், பாவங்கள் இல்லாமல் இருந்தால் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஆனால் அது நிறைய பாவங்கள் இருக்குது, மற்றவங்களுக்கு இடையூறு இழைக்கக்கூடியதாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லை, நான் அதை தான் விரும்புகிறேன் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு நாங்கள் சொல்கிறாங்க. பட் நாங்கள் அதை 100% பிலீவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரியும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. நாம் பார்த்த வரைக்கும் வீடியோஸில் இல்லை ஏதாச்சும் நியூஸில் கேள்விப்பட்டது அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் கண்கூட பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் அப்படி யாரையும் பார்க்கல. எல்லாமே நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம எல்லாருமே அல்லாஹுவை அஞ்சு தான் நடந்து கொள்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த மாதிரி நாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல், அப்படி இருக்கக்கூடியவங்களை நம்ம பார்த்தா கூட அவங்கள நம்ம நல்ல முறையில், அழகான முறையில் அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு அல்லாஹ் யா ரப்பு நம்மளை படைத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் அல்லாஹ்க்கு நன்றி உடையவர்களாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, அவங்களாம் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, படைத்த ரப்போ அல்லாஹ்க்கு தெரியும் அவங்க அப்படி இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதை நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளுடைய ஃபோக்கஸை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்கிறாங்க. இன்னும் விக்குதல் உடைய உணவும் நோவினை தரும் வேதனையும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒத ஆமன் தா குசத்து வ அதாபன் அலிமன். என்னன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு வாய் தொண்டைக்குள்ளார சிக்கிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், மூச்சு நின்று போச்சு. அதை பற்றிலாம் யோசிக்காமல் ஒரு சின்ன நம்ம நார்மலாக என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஒரு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கு என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. அது அல்லாஹுடைய ரிஸ்க்கு. அது அல்லாஹ் அந்த நேரத்தில் நம்ம மேலே கோவப்பட்டு இப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் யோசிக்காமல், அஞ்சாமல் நிறைய பேர் நிறைய பாவங்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், அந்நாளில் பூமியும் மலைகளும் நடுநடுங்கி மலைகள் சரிந்து மணல் மேடாகிவிடும். ஃபிரௌனிடம் ஒரு ரசூலை நாம் அனுப்பி வைத்தது போல் உங்களின் மீது சாட்சி சொல்கின்ற ரசூலை உங்களிடம் நிச்சயமாக நாம் அனுப்பி வைத்தோம். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் காலத்தில் அவங்களுக்கு இப்படிலாம் இருங்கன்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு அனுப்புனாங்க. ஆனால் ஃபிரௌனுடைய அவங்க கேட்காத அந்த விஷயத்தினால அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளாகி எப்பேற்பட்ட அழிவுக்கு அவங்க ஆளானாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அதே மாதிரி நமக்கும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு நபியை அனுப்பி வச்சுருந்தாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அனுப்பி வச்சுருக்கிறாங்க. அவங்க நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம நல்ல முறையில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். அதில் எந்த தவறுமே இல்லை. ஆனாலும் நாம் பாவச் செயல்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்னமும் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் தவிர்க்கணும். அதாவது, இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலன் ஷாஹிதன் அலைக்கும் கமா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலன். அதாவது, நம்மளுக்கு நபியை அனுப்பி வச்சுருக்குறாங்க. நிச்சயமாக நமக்கு நபியை அனுப்பி வச்சுருக்குறாங்க. அதை நாம் நம்புகிறோம். அவங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே, சுன்னத்தான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. ஆனால் ஃபிரௌன் அந்த ரசூலுக்கு மாறு செய்தான். எனவே கடினமான பிடியாக அவனை நாம் பிடித்தோம்.
ஃபஹஸா ஃபிர்அவுனுர் ரசூல ஃபஹத்னாஹு அஹ்தவ் வபீலன். எனவே நீங்கள் நிராகரித்தால் குழந்தைகளையும் நரைத்த கிழவர்களாய் ஆக்குகின்ற அந்நாளில் நிகழவிருக்கும் வேதனையிலிருந்து நீங்கள் எவ்வாறு தப்பிப்பீர்கள்? ஃபகைஃப தத்தகூன இன் கஃபர்தும் யௌமன் யஜ்அலுல் வில்தான ஷீபா. நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய குழந்தைகள்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே குழந்தை வேணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அந்த குழந்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அச்சம் தரக்கூடிய அந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுதே நம்மளுக்கு எவ்வளோ பயமாக இருக்குது. அஸ்தௌஃபிருல்லா, அல்லாஹ் யா ரப்பு, நம்ம எல்லாரையும், நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரையும், அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகள் எல்லாரையுமே அல்லாஹ் யா ரப்பு பாதுகாக்கணும். ஓகேவா? அந்த தினத்தில் வானம் பிளந்துவிடும், அவனுடைய வாக்கை செயல்படுத்தப்படும். அதாவது கியாமத் நாளை பற்றி சொல்கிறாங்க. நிச்சயமாக இது ஒரு நல்உபதேசமாகும். எவர் வெற்றியை நாடுகிறாரோ அவர் தம் ரப்பின் பால் அதிலிருந்து நல்வழியை ஆக்கிக் கொள்வார். நாம் நல்லபடியாக இருக்கணும், இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழணும், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய சந்ததிகள், நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே நல்லபடியாக வாழணும். அதே மாதிரி நம்ம இந்த உலகை விட்டு வெஃபாத்தான நம்மளுடைய முன்னோர்களுடைய மறுமையும் சிறப்பாக அமையணும், நம்மளுடைய மறுமையும் சிறப்பாக அமையணும். அதற்கான நல்ல அமல்களை நாம் இந்த உலகத்தில் செய்யணும். நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுடைய இந்த உலக வாழ்க்கையும் சரி, மறு உலக வாழ்க்கையும் சரி சிறப்பான முறையில் அமையணும் அப்படின்னு நம்ம அச்சம் வச்சுக்கிட்டு அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு அல்லாஹுவை ஓதணும், தொழணும், நினைக்கணும், திக்ரு செய்யணும். இதெல்லாம் இன்றைக்குமே நாம் மறந்துடக்கூடாது இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக, நிச்சயமாக நீரும் உம்முடன் இருப்பவர்களின் ஒரு கூட்டத்தினரும் இரவில் 1/3 பகுதிகளை விட சிறிது குறைவாக, இன்னும் அதில் பாதி, இன்னும் அதில் 1/3 பகுதி தொழுகைக்காக நிற்கின்றீர்கள் என்பதை நிச்சயமாக உம்முடைய ரப்பு அறிவான். அல்லாஹுதான் இரவையும் பகலையும் முறையாக கணக்கிடுகிறான். நீங்கள் அதனை சூழ்ந்தறிந்து கொள்ளவே மாட்டீர்கள் என்பதையும் நிச்சயமாக அவன் அறிந்து கொள்ளான். எனவே நீங்கள் இரவில் வணங்குவது அதிக நேரமோ குறைவான நேரமோ அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். ஆகையால் குர்ஆனிலிருந்து உங்களுக்கு சுலபமான அளவு நீங்கள் ஓதுங்கள். இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அதுனா மின் சுலூசையில் லைலி வ நிஸ்ஃபஹு வ சுலூசஹு வ தாயிஃபத்தும் மினல் லதீன மஅக வல்லாஹு யுகதிருல் லைல வன் நஹார அலீம அல்லன் துஹ்ஸூஹு ஃபதாப அலைக்கும் ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆனி அலிம அன் சயகூனு மின்கும் மர்லா வ ஆஹரூன இத்ரிபூன ஃபில் அர்தி யப்தகூன மின் ஃபலுலில்லாஹி வ ஆஹரூன யுகாதிலூன ஃபி சபீலில்லாஹி ஃபக்ரஹு மா தயஸ்ஸர மின்ஹு வ கீமுஸ் ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த வ அக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் வமா துகத்திமு லி அன்ஃபுஷிக்கும் மின் ஹைரின் தஜிதுஹு இந்தல்லாஹி ஹுவ ஹைரவ் வ அஹ்லம அஜ்ரன் வஸ்தஃபிருல்லாஹ இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். ஏனெனில் உங்களில் நோயாளிகளும் அல்லாஹுவின் அருளை பொருளை தேடி பூமியில் பயணம் செய்கின்ற வேறு சிலரும் அல்லாஹுவின் பாதையில் போரிடுகின்ற மற்றும் சிலரும் விரைவில் உண்டாவார்கள் என்பதையும் நிச்சயமாக அவன் அறிவான். எனவே அதிலிருந்து உங்களுக்கு சுலபமான அளவு ஓதுங்கள். இன்னும் தொழுகையை முறையாக நிறைவேற்றுங்கள். மேலும் ஜக்காத்தை கொடுங்கள். அல்லாஹுவுக்கு அழகிய கடனாக கடன் கொடுங்கள். இன்னும் நன்மையிலிருந்து எதனை உங்களுடைய ஆத்மாக்களுக்காக நீங்கள் முற்படுத்தி வைக்கிறீர்களோ அது அல்லாஹுவிடத்தில் மிக சிறந்ததாகவும் கூலியால் மகத்தானதாகவும் அதனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன், மிக கிருபையுடையவன். இந்த மாதிரி அல்லாஹுடைய தயாள குணத்தை அறிந்து அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹுவை வணங்கி அல்லாஹுடைய அருளையும் ரஹமத்தையும் பரக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ்
நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் யா ரப்பு அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.